வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாண்டியன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னோடனே என்னோடய சின்ன வயசு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்கள் ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் ராஜசிங்கமங்கலம் அப்படின்னு சொல்கிற ஆர்எஸ் மங்கலம். ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்தாங்க. நானும் அதே மாதிரி தான் இப்போ வெளிநாட்டில் தான் இருக்கேன். ஸோ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நான் எங்கள் அம்மா எல்லோரும் போயிட்டு ராமநாதபுரம் டவுனு, அதுதான் எங்களுக்கு பெரிய டவுனு, அங்கே போய் தீபாவளிக்கு புது துணி எடுத்துகிட்டு வருவோம். அப்போல்லாம் ரெடிமேட்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், துணி தான் எடுக்கிறது. இப்போ தான் இந்த மாதிரி ரெடிமேட் ஷர்ட்லாம் எடுத்து நான் என் குழந்தைங்கள்லாம் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ துணி எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் ஊர் டெய்லர் கடையில் தைக்க கொடுத்துருவோம். டெய்லர் எங்கள் சொந்தக்காரங்க தான், செல்லம்பிள்ளை பேர். அவர் அவ்வளோ பிஸியான டெய்லர் அந்த டைமில். இப்போவும் அதே டெய்லர் வேலை தான் பார்க்குறாரு, இப்போவும் பிஸியாக தான் இருக்கார். ஸோ அவ்வளோ பிஸிலையும் எங்கள் துணியை வாங்கி என்னை கம்ப்ளீட்டாக அளவெடுத்து அந்த துணியை தூக்கி ஒரு ரேக்கில் வச்சுருவார். அதுக்கப்புறம் டெய்லி அந்த வழியாக போகும்போது வரும்போதெல்லாம் அந்த ரேக்கை பார்த்துட்டே இருப்பேன். நம்ம துணியை எடுத்துட்டாரா, கட் பண்ணிட்டாரா, அவர்கிட்டையும் கேட்பேன் டெய்லி, எப்போ கிடைக்கும், தைச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. ஆனால் அவர் தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு தான் தைச்சி கொடுப்பாரு. முதல் நாள் நைட்டு அவர் கடையிலே போய் உட்காந்து வெயிட் பண்ணி அந்த துணி, சட்டை, டவுசர், அவ்வளோதான், அதை தைச்சி வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு எங்கள் அம்மாவை நச்சரித்து 5 ரூபா வாங்கிட்டு போய் ரவி அண்ணன் சைக்கிள் கடையில் ஒரு சின்ன சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளுக்கு அப்போ அவ்வளோ போட்டியும் இருக்கும். எடுத்துகிட்டு போனவன் எப்படா கொண்டாந்து ரிட்டன் கொடுப்பான்னு வெயிட் பண்ணி அந்த சைக்கிளை வாங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறது, தூங்குறதே கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பத்தா, எங்கள் அத்தை எல்லோரும் முறுக்கு, அதிரசம், இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. சைக்கிளில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, அவங்க சுட்டு வைக்கிற முறுக்கு எடுத்து சாப்பிட்லான்னு வருவோம். சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு எங்கள் அம்மா, எங்கள் அத்தையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பத்தா, போங்கடி, என் பிள்ளைகளுக்கு இல்லாத பலகாரமாக சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு வச்ச முறுக்கு அதிரசம் எடுத்து, நீ சாப்பிட்றாத தங்கம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை நான் என் தங்கச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சைக்கிளில் நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு காலையில் சாமி கும்பிட்டு புது துணியை வெடிச்சிட்டு புது துணி போட்டு வெடிலாம் வெடிப்போம். அதிகபட்சமாக நாங்கள் வாங்கின வெடி வெறும் 100 ரூபாய்க்கு தான். சீனி வெடி அப்படின்னு சொல்கிற பிஜிலி வெடி, ஓலை வெடி, அப்புறம் சின்ன சின்ன கம்பி மெத்தாப்பு, அவ்வளோதான் இருக்கும். 100 ரூபாய் தாண்டி நாங்கள் வெடி வாங்கினதே இல்லை. அந்தளவுக்கு பெரிய வசதியும் இல்லை அப்போ எங்களுக்கு. ஸோ அந்த வெடியை வெடிச்சிட்டு டிவியில் போடுற படம் ஏதாவது பார்த்துட்டு சுட்டு வச்ச பலகாரங்கள், அதிகபட்சம் எங்களோட பலகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு, அதிரசம், காலையில் இட்லி, கேசரி, வடை, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு தீபாவளியை நைட்டு இருக்கிற சின்ன சின்ன கம்மி மெத்தாப்பை கொளுத்திட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனோம். 100 ரூபாய்க்கு வாங்கின வெடி 500 ரூபாய்க்கு வாங்கினோம். அதை வெடியை வெடித்து முடிச்சுட்டு ஃப்ரெண்டோடு சேர்ந்து ராம்நாட்டுக்கு படம் பார்க்க போயிடுவோம். தீபாவளி ரிலீஸாக வந்துட்டு படம் வரும், அது ஏதாவது படத்தை பார்த்துட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி கொண்டாடினோம். இப்படி காலங்கள் கடந்து போச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீபாவளியும் வந்துட்டு ஒவ்வொரு பரிணாமத்தில் வளர்ந்துட்டே போச்சு. இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் நான் வெளிநாட்டில் இருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். வாய்ப்பு கிடைச்சாதான் ஃபேமிலியோடு போய் தீபாவளி, பொங்கல்லாம் கொண்டாட முடியும். போன வருஷம் பொங்கலுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது, போயிருந்தேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நான் இங்கே தான் இருக்கேன். என்னோடய ஃபேமிலி, என் ஒய்ஃப், குழந்தைங்க, எங்கள் அப்பா, அம்மா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஊரில் தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க. வீடியோ காலில் தான் பார்த்துட்ருக்கேன். நான் இங்கே இருக்கேன். ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீங்களும் ஆண்டவன் அருளால் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.